வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இனியாவோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்கிற அந்த சமயத்துல இந்த மிஸ்ஸால பெரிய ப்ராப்ளத்தை இனியா ஃபேஸ் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ நம்ம நிதிஷ் வந்து இனியாவை கூப்பிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க, இங்க பாரு இனியா, அப்பாவுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் பெரிய கௌரவம்னு ஒன்று இருக்குது. அந்த கௌரவத்தை உங்கள் அம்மா கெடுத்துட வேண்டான்னு சொல்லு. அதனால் அந்த சின்னதாக ஓப்பன் பண்ணியிருக்கிற அந்த ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பெரிய ரெஸ்டாரண்ட்டை கூட ரன் பண்ண சொல்லு. அதுதான் அப்பாவுக்கு பிடிக்கும், நமக்கும் கௌரவமாக இருக்கும். நீ போய் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா கிட்ட சொல்கிறாங்க. இனியா வந்து அது எப்படிங்க, நான் எப்படி போய் அம்மா கிட்ட ஆரம்பிக்காதீங்கன்னு சொல்ல முடியும்? அம்மா ஆல்ரெடி ரன் பண்ணிகிட்ருக்காங்க அந்த ரெஸ்டாரண்ட்டு. இப்போ நான் போய் இப்படி சொன்னால் அம்மா என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம இனியா சொல்ல, அதை பாரு, அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. ஆனால் நீ வந்து உங்கள் அம்மா கிட்ட சொல்லணும். உன்னோட வாழ்க்கையை பற்றி உங்கள் அம்மா எவ்வளோ கேரிங்காக இருக்காங்கன்றதை நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க அப்போ தெரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற விதமாக நம்ம நிதிஷ் வந்து சொல்லிடுறாங்க. இதனால இனியா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஃபீல் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த விஷயத்தை எப்படியாச்சும் அம்மாவுக்கு தெரியப்படுத்தணும். ஆனால் இவங்களுக்காக அம்மா ரெஸ்டாரண்ட் வந்து ஆரம்பிக்காமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற முடிவில் நம்ம இனியா ரொம்ப ஸ்ட்ராங்கோட என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாக்கியோட வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் வந்து நம்ம பாக்கியா அவங்க ரெஸ்டாரண்ட் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அந்த சமயத்தில் நம்ம இனியா வந்து அவங்கக்கிட்ட சந்தோஷமாக பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் நம்ம பாக்கியாவுக்கு வந்து ரொம்பவே சந்தேகம் வந்துடுது. ஏன்னா இனியாவோட ஆட்டிடியூட் இது கிடையாது. இனியா மனசுக்குள்ளே என்ன ஒரு ப்ராப்ளம் ஓடிட்டுருக்கு, என்னங்கிறது நாம் தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா வந்து இனியா கிட்ட தனியாக பேசுகிறாங்க. என்ன இனியா, ஏதாச்சும் பிரச்சனையா? ஏன் உன்னோட முகமே ஒரு மாதிரி இருக்குது? எதுவாக இருந்தாலும் சொல்லு. அங்கே உங்கள் சம்மந்தியோ இல்லை மாப்பிள்ளையோ ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம பாக்கியா வந்து ரொம்ப ஓப்பனாகவே கேட்குறாங்க. இதனால் இனியா வந்து அது ஒன்றும் இல்லைம்மா, எனக்கும் நிதிஷ்க்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நீ ப்ராப்ளம்லாம் முடிச்சுட்டு அண்ணனை கூட்டிகிட்டு வந்துட்டல, அதுக்கப்புறம் திரும்ப நீ அந்த மெஸ்ஸை ஆரம்பிக்க போறியாம்மா இல்லை அப்படியே ஸ்டாப் பண்ண போறியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா கேட்குறாங்க. உடனே பாக்கியாவுக்கு வந்து சந்தேகம் வந்துடுது. என்ன இனியா திடீர்னு இப்படி கேட்குற? அதுதான் என்னோட லட்சியம், கனவுங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த கேள்வி வருது? இதனால் ஏதாச்சும் பிரச்சனையான்னு சொல்லி கேட்குறாங்க. இதனால் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஒரு பெரிய ஆர்குமெண்ட்ஸ் வரப்போது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.